குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் 32ஆம் நாள் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/7/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணிக்கு. திதி இன்று மாலை 6:38 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று முழுவதும் விசாகம். நாம யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 6:38 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். இன்று முழுவதும் மரண யோகம் இருக்கு. இன்றைய தினம் திதி சூன்யமும் இருக்கு. சுபத்தை இன்னைக்கு விளக்க வேண்டும். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா எல்லாருக்கும் தெரியும் யாரை வணங்கணும், முருகப்பெருமானை வணங்கணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, தட்சிணாயன காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் இன்னைக்கு ஆரம்பம் ஆகிறது. அதாவது சூரியன் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகும்போது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும். அப்போ இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்னா என்ன, இதற்கு என்ன வழிபாடு, இதனால் நமக்கு என்ன பயன், அப்படி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானும், அதே மாதிரி நரசிம்மரையும் இன்னைக்கு வணங்குங்க. நரசிம்மரை வணங்கும் போது நிறைய பிரச்சனைகள் தீருங்க. உண்மையிலே சொல்ல போனா வராத சொத்து வரும், வராத பணம் வரும், அதே மாதிரி கடன் தொல்லையும் தீரும். நரசிம்மருக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அதனால இன்றைய தினம் ஏகாதசியும் இணைந்து வருவதால் இந்த நரசிம்மரை வணங்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பெருஞ்சீரகன் ஒன்று இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரமும் 3 ஏலக்காவும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். நம்ம தட்சிணாயன புண்ணிய காலம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுனத்தில் சூரியன், அதாவது லக்னத்திலே சூரியன். இப்போ இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேல கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். கடகத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா, மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவானும் குரு பகவானும். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 11:19 சூரிய பகவான் கடகராசிக்குள் பிரவேசம். ஆடி மாதம் ஆரம்பமாகிறது இல்லையா, அதுவும் செவ்வாய்க்கிழமையில ஆடி மாதம் ஆரம்பமாகிறது. அம்மனுக்கு உகந்த ஒரு நாள், உகந்த மாதம் இது, சரிங்களா? அதே போல இரவு 7:52 சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சரி, நம்ம இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தை பத்தி பார்க்கலாம், ஒரு முன்னோட்டத்தை பார்க்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது 6 மாத காலம் உத்தராயணம், 6 மாத காலம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தட்சிணாயன புண்ணிய கால துவக்கத்துல காவிரியில் நீராடுவார்கள், பக்தர்கள் வழிபாடு செய்வார்கள் நீராடி. அதே மாதிரி இந்த தட்சிணாயன புண்ணிய கால துவக்க நாளான இன்று பக்தர்கள், அதே மாதிரி புதுசா திருமணம் ஆனவர்கள்
காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபாடு செய்வார்கள். அதே போல தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலான 6 மாதம் உத்தராயண புண்ணிய காலமும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான 6 மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் என அழைக்கப்படுகிறது இல்லைங்களா? ஆண்டுதோறும் 6 மாதம் உத்தராயணம், அந்த நேரத்துல சூரியன் கிழக்கு மற்றும் வடக்கு திசைக்கு இடையே உதயமாகும். நீங்க பாருங்க, கிழக்குல கரெக்டா உதயமாகாது. இப்ப பாத்தீங்கன்னா வடகிழக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துலதான் இப்ப சூரியன் உதயமா. நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த உத்தராயண காலத்துல கிழக்குலையும் வடக்கு திசைக்கும் இடையே தான் உதயமாகும். அதன் பிறகு 6 மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் கிழக்கு மற்றும் தெற்கு திசைக்கு இடையே உதயமாகும். இதுதான் பாரதத்தின் 7 புண்ணிய நதிகளில் தட்சிணாயன புண்ணிய நதி என்ற பெருமை காவிரிக்கு மட்டுமே உண்டு. இந்த புண்ணிய காலம் துவங்கும் ஆடி 1ஆம் தேதியான இன்று காவிரியில் பக்தர்கள் குவிவார்கள். காவிரி ஆற்றில் புனித நீராடி வழிபாடு செய்வார்கள். திருமணத்துக்கு பின் வரும் முதல் ஆடி மாதத்தை புதுமண தம்பதியர் தலையாடியாக கொண்டாடுவார்கள். போய் பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த தீபம்லாம் ஏத்தி அந்த தண்ணியில விடுவாங்க. அந்த நேரம் தண்ணி இல்லைன்னா கூட மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அதே போல சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருவார்கள். இந்த மாதிரி இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல காவிரியில் குளித்து நீராடினால் பாவங்கள் அத்தனையும் விலகும் என்பது ஐதீகம். அதனாலதான் இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலும் தட்சிணாயன புண்ணிய காலத்திலும் இந்த ஒரு வழக்கை, இந்த ஒரு வழக்கமான ஒரு விஷயத்தை நம் தமிழர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதே போல இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செவ்வாய்க்கிழமையில ஏகாதசியில இது ஆரம்பம் ஆகிறது. அதனால பெருமாள் வழிபாடு, அதற்கு பதில் தான் நான் நரசிம்மர் வழிபாடை செய்ய சொல்லியிருக்கேன். நரசிம்மர் வழிபாடை யார் ஒருவர் செவ்வாய்க்கிழமை செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனை விலகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, முருகரையும் வணங்குங்க. செவ்வாய்னா முருகர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரியாத ஒரு விஷயம் என்பது இந்த நரசிம்மர் வழிபாடு. அதுவும் இந்த நரசிம்மர் வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமையில நெய் தீபம் ஏத்தி, துளசி அர்ப்பணித்து, கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணி, அந்த கல்கண்டு எல்லாருக்கும் நீங்க கொடுக்கும்போது அந்த இனிப்பு எல்லோருக்கும் செல்லும் போது அவர்களுடைய வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இதுதான் உண்மை. இது ஒருத்தருக்கு நான் சொல்லி, ஒரு கொரோனாக்கு முன்னாடி ஒருத்தரை நான் சந்திச்சேன். அப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லும்போது அவங்க இந்த நரசிம்மரை வணங்குனாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு விலகுச்சு. வழக்கெல்லாம் கூட அவங்களுக்கு முடிவு பெற்று நல்ல ஒரு தீர்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. இது நடந்த உண்மை. அதனால உங்களுக்கு கடன் இருக்கா, ரோகத்துல ஏதாவது ப்ராப்ளமா, எதிரி தொல்லையா, இல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கா வீட்டுல, இல்ல லக்ஷ்மி கடாட்சம் இல்லையா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நிக்கலையா, அதற்கு இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நன்மை. அதுவும் மிருகசீரிடம் நட்சத்திரம் உள்ளவர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்தால் இன்னும் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். சரிங்களா? அதனால இன்றைய தினம் இதை செய்யுங்கள், மிக சிறப்பாக இருப்பீர்கள். முருகப்பெருமானையும் வணங்குங்க. இன்னைக்கு பாருங்க என்ன சிறப்பு பாருங்க. தட்சிணாயன புண்ணிய காலம் 1, அடுத்தது ஏகாதசி, அடுத்தது சூரியன் கடகராசிக்குள் பிரவேசம், ஆடி மாதம் ஆரம்பம் இல்லைங்களா? அதே மாதிரி ஏகாதசியும் இருக்கு. இன்னைக்கு முருகனையும் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு. அப்போ இந்த 5ம் இணைந்து இன்னைக்கு எவ்வளவு ஒரு
நல்ல ஒரு நாள் பாருங்க. அதனால இன்னைக்கு தவற விடாதீர்கள். இன்னைக்கு நான் இந்த ஒரு வழிபாடுகளை நீங்க செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். அதே மாதிரி காவிரியில நீராடுபவர்கள் நீராடலாம். இப்ப நம்ம சென்னையில எல்லாம் காவேரி எங்க இருக்கு? கிடையாது. அதனால வீட்லயே என்ன பண்ணுங்க, ஒரு பக்கெட்ல தண்ணி நீங்க குளிக்கும் போது கொஞ்சம் கையில விபூதியோ மஞ்சளோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு காவிரி போல காவிரி போல பாவனை செய்து காவிரி நீரே இந்த பக்கெட்ல ஆவாகனம் செய்யுங்கள். காவிரியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆவாகனம் செஞ்சு அந்த விபூதியோ மஞ்சளோ அதுல போட்டுட்டு குளிங்க. அப்போ அந்த இடத்துல காவிரி வந்தாம இப்போ நம்ம கலசெல்லாம் வைக்கிறோம். கலசெல்லாம் வைக்கும்போது கங்கா யமுனா காவிரி அப்படின்னு சொல்லி ஆவாகயாமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லி போடுங்க. அப்போ அந்த கங்கையும் அதுல வந்து சேருவதாக ஐதீகம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம போய் காவிரியே கொண்டு வரணுன்றதுல அது மாதிரி சொல்லி போட்டுட்டு நீங்க குளிச்சு பாருங்க. உண்மையிலே உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி குளிக்கிறதுனால என்ன நன்மைன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைய பிரச்சனைகள், உடலில் இருக்கின்ற தேவையற்ற தீய சக்திகள் இருந்தா கூட விலகும் என்பதுதான் இதனுடைய ஐதீகம். சரிங்களா? நான் இது செய்து பாருங்கள். எல்லோருக்கும் நன்மை நடக்கணும். இந்த இந்த ஆடி மாதம் எல்லோருக்கும் நல்ல வழி காட்டட்டும். அம்மன் அருள் கிடைக்கட்டும். இன்னைக்கு 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வெளியூர் பயண வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வர்த்தக பணிகள்ல திடீர் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார ரீதியான சிந்தனைகளாம் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதை இன்று பக்தியில் செலுத்துங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேகம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிசயன் 1 நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திர செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்கக்கூடிய மனோ திறன் இன்னைக்கு ஏற்படும். மனப்பக்குவம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு வெளியூரிலிருந்து கிடைக்கின்ற ஒரு நாள். குடுக்கல் வாங்கல இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். கல்வி பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க.
மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மனப்பக்குவம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இழுபறிகள்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை மனதில் எழும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த சில காரியங்கள்லாம் தாமதமாகும். அதன் பிறகு மாலை வேலைக்கு பிறகு முடிவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கும். பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகளாம் மேலோங்கும். அதே மாதிரி குடும்பத்தில் தாய் தந்தையுடன் அனுசரித்து செல்லுங்கள். புதிய வேலை சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் நிற வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தனைகளும் மேலோங்கும். பூசம் நட்சத்திர முயற்சிகள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும். ஆயிலும் நட்சத்திரக்கார சக ஊழியர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், வெளிவட்டாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். பிரபலமானவர்கள் அறிமுகம் ஏற்படும். விருந்தினரின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய தினம் வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும். மனதளவில் தைரியம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, அக்கௌண்டன்சி துறையில் இருப்பவர்கள், அதாவது கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க, கணக்கு பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்கள், வங்கி துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் லாபகரமான ஒரு நாளாக அமையும். அதே சமயத்தில் கொஞ்சம் செலவுகளும் ஆகும். அது மட்டும் செலவு தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. ஏன்னா அதை காப்பாற்றக்கூடிய திறன் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அதே மாதிரி கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு கருத்து வேறுபாடு இன்றி புரிதல் இன்னைக்கு ஆரம்பமாகும். ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு சாதகமாக அமையும். மாணவர்களுக்கு படிப்பதில் இருக்கின்ற பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. இப்போ செவ்வாய் பயிற்சியாகி 9ஆம் இடத்தில் வந்திருக்கு. 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கு. இப்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு பணவரவு, அதே மாதிரி நோயெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அதனால இன்றைய நாள் சிறப்பான நாள் தான். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும். அஸ்தம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு மனசுல ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. சிந்தனைகள்லாம் மேம்படும். எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. எந்த வேலை செய்தாலும் எந்த ஒரு தொழிலிலும் சரி, உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற சூழல்லாம் ஏற்படும். மற்றவர்களின் தேவைகளை புரிந்து, அதாவது அடுத்தவருக்கு என்ன வேணும், அவர்களை பற்றிய ஒரு புரிதலும் அதை பற்றிய ஒரு சிந்தனையும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். வித்தியாசமான ஒரு கனவெல்லாம் தோன்றும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வேலையில் ஒரு விதமான மந்தமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும், விட்டு கொடுத்தல் இருக்கணும். பிள்ளைகளால் செலவினங்கள் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்டம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளாக நிறைவேற்றுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்னைக்கு விரயங்கள் ஏற்படும். பயணங்களால் விரயங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில அலைச்சல்களும் இன்னைக்கு இருக்கும். சொத்து சார்ந்த செயல்ல நிதானம் தேவை. தேவையற்ற ஒரு பஞ்சாயத்துக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுடைய செயல்ல ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுடைய பேச்சு திறன் அங்க தேவை. அந்த நயமா பேசுனீங்கன்னா வியாபாரத்துல நல்ல லாபங்கள் ஈட்டலாம். கரமுறைன்னு பேசினா அது தேவையற்ற பிரச்சனையை உண்டாக்கி கொடுக்கும். அலுவலகத்துல மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகும். நினைத்த வேலையில ஒரு போராட்டம் அதிகரிக்கும். அதனால இன்றைய தினம் ரொம்ப கவனமா நிதானமா யோசிச்சு எதையும் செய்யுங்கள். உயர்வு இன்னைக்கு கிடைக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயம் 9ஆம் நட்ச நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு போராட்டங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி கவலை, மனசுல எவ்வளோ கவலை இருந்துச்சோ அந்த கவலை எல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகும். உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க. நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஆரோக்கியத்தில் இன்னைக்கு உடல்ல இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நாள் தன வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். எதை செய்தாலும் இன்னைக்கு யோசித்து செய்தால் எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர் அனுசரித்து செல்லுங்கள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று தன வரவால் நெருக்கடி ஏற்படும். அதனால ஒரு மனசுல ஒரு அமைதியற்ற சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகளை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு இன்றைய தினம் நன்மையாக இருக்கு. வெளி உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஒரு இன்னைக்கு இந்த இலக்கை முடிக்கணும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்றைய வேலையை இதை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். அதே மாதிரி இன்சூரன்ஸு, எல்ஐசி இதில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு டார்கெட் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நிறைய அலைச்சல்கள் ஏற்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சிறு பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும். இணையம் சார்ந்த செயல்பாட்டில் இருப்பவர்கள் இன்னைக்கு கவனம் தேவை. வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்துங்க. லாபங்களை ஈட்டலாம். இன்னைக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். அரசு செயல்பாட்டில் கொஞ்சம் பொறுமையோடு இன்னைக்கு செய்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளாக மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். சொந்த பந்தங்களிடத்தில், உறவினர்களிடத்தில் இன்னைக்கு அவங்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி விளையாட்டு தொடர்பான செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் சிந்தித்து நிதானித்து செயல்பாடு இருக்கட்டும். வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் உண்டாகும்.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எல்ஐசி, இந்த காப்பீடு, இந்த இன்சூரன்ஸு, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கும். ஆனால் நிதானம் தேவை. சந்திராசிரமம் இன்று முழுவதும் இருக்கு. அதுவும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். சிந்தனைகளால் குழப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யும் இடத்திலும் பொறுமை தேவை. மறைமுக எதிர்ப்புகளால் நிறைய விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஆரோக்கியத்தையும் இன்றைய தினம் பார்த்துக்குங்க. தேவையற்ற குழப்பங்கள் மனதில் இருக்கும். அதனால இன்றைய நாள் அன்போட எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய இசை வடகிழக்கு திசை இசையின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.